அடிக்கடி வாசித்ததும் அடிக்கடி பிரசங்கித்ததுமான ஒரு வேத பகுதியிலிருந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சீசர்களும் சூறாவளியும், the disciples and the storm, the disciples and the storm, சீசர்களும் சூறாவளியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1991 செப்டம்பர் மாதம் 20 மசாசூசெட்ஸ் என்கிற பட்டணத்திலிருந்து அட்லாண்டிக் சமுத்திரத்திற்குள்ளாக பயணம் படும்படியாக ஆண்ட்ரியா கெயில் என்கிறதான ஒரு கப்பல் புறப்பட்டது. அது ஒரு நல்ல வலுவான கப்பல். ஆனால் எதிர்பாராத விதமாக அட்லாண்டிக் சமுத்திரத்தில் ஏற்பட்ட ஒரு கடும் சூறாவளி நிமித்தமாக அந்த கப்பல் கரை வந்து சேரவே இல்லை. ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கப்பலுடைய உடைந்த பாகங்கள் கடலிலே மிதந்ததை ஒழிய அதில் பயணம் செய்தவர்களை குறித்தோ அந்த கப்பலுடைய காரியங்களை குறித்தோ ஒன்றுமே கடைசி வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. அடுத்தடுத்து ஒரே இரவிலே கடந்து வந்த கடும் சூறாவளி நிமித்தமாக அந்த கப்பல் கடும் விபத்துக்குள்ளானது. இது அமெரிக்காவிலே ஒரு பெரிய ஒரு திரைப்படமாக, ஆண்ட்ரியா கெயில் அந்த கப்பலுடைய பெயர், அந்த திரைப்படமாக இது எடுக்கப்பட்டு நல்ல ஒரு வசூலை இந்த படம் பெற்று தந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சூறாவளி என்பது கடற்பயணத்திலே கடற்பயணிகள் அடிக்கடி சந்திக்கிற, எதிர்கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது சூறாவளி. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் அநேக நேரங்களிலே இந்த சூறாவளியை எதிர்பாராத நேரங்களிலே நாம் எதிர்கொள்ளத்தான் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. கடலிலே பயணம் செய்கிறவர்கள் ஒருவரும் இன்றைக்கு ராத்திரி அல்லது நாளைக்கு ராத்திரி சூறாவளியை நாம் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி யாரும் எதிர்பார்ப்பதே கிடையாது, யாரும் திட்டமிடுவதே கிடையாது. ஆனால் அவர்கள் எதிர்பாராத வேளையிலே அந்த சூறாவளியை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பொருளாதாரத்திலே ஒரு பெரும் சூறாவளி, சரீரத்திற்கு அடுத்த, ஆரோக்கியத்திற்கு அடுத்த காரியத்திலே ஒரு சூறாவளி, செய்கிற வேளையிலே நாம் சில நேரங்களிலே சூறாவளியை எதிர்பார்க்கிறோம். குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாய் உண்டாகிற குடும்ப பிரச்சனைகள், திருமண உறவுகளிலே உண்டாயிருக்கிற விரிசல்கள், திருமண உறவிலே உண்டாயிருக்கிற பிரச்சனைகள், இவையெல்லாம் சூறாவளியை போல எதிர்பாராத நேரத்திலே நாம் எதிர்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். Sometimes we just throw up our hands and say we can't take any more. இனி என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி அப்படியே கையை விரித்து விடுகிற நிலையிலே பிரச்சனைகள் தலைக்கு மேலே என்ன செய்வது என்று சொல்லி சிந்திக்க கூட முடியாத நிலையிலே பிரச்சனைகள் தலை மீறி போகிறதை நாம் சந்திக்கத்தான் செய்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஒரு 3 பாடங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவனை பார்த்து, யாராயிலும் ஒருவர், சபையில் இருக்கிற ஒருவர், போதகரோ மூத்த விசுவாசிகளோ, உங்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒருவனை பார்த்து, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது, உங்க வாழ்க்கையில ஒரு சூறாவளியும் வீசாது, நீங்க கலங்கும்படியாய் கவலைப்படும்படியாய் ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படாது என்று சொல்லி யாராயிலும் உங்களை பார்த்து சொல்வார்களே, ஆனால் அதை நீங்கள் நம்பாதிருங்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அதை நீங்கள் ஒருபோதும் நம்பாதிருங்கள். The most often repeated instruction in the Bible, more than anything else, is fear not. கவனிங்க, வேதத்திலே அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த அறிவுரைகள், தேவன் கொடுத்த அறிவுரைகள் எல்லாவற்றை காட்டிலும் திரும்ப 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 கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை பயப்படாதே என்பது தான். ஃபியர் நாட், பயப்படாதே என்பது தான் வேதத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப கொடுத்த ஒரு அறிவுரையாய். அதை போல வேற எந்த ஒரு அறிவுரையும் திரும்ப திரும்ப கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பயப்படுவதற்கான எந்த விதமான சாத்தியமுமே இருக்காது. பயப்படுவதற்கான எந்த சாத்தியங்களும் வரவே வராது என்ற நிலை இருக்குமேயானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை திரும்ப திரும்ப கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆமா, சர்வ வல்லவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து திரும்ப திரும்ப பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி சொல்வாரேயானால் பயப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். பயப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொள்ளுகிற ஒரு சாத்தியங்கள் இருப்பதினாலேயே கர்த்தர் இந்த அறிவுரையை தம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கிறார். இந்த நாளிலே பயப்படும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஸ்தோத்திரம், சீசர்கள் பயந்து போன சம்பவம் ஒன்றையும் அந்த பயத்தில் இருந்து அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு மத்தியிலே நான் விவரிக்க நான் விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 37 வசனங்களை வாசிக்கலாம். 3 வசனங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் ஆக. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பயணத்தின் நடுவே சூறாவளி. முதல் பாயிண்ட், ஒரு 5 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பயணத்தின் நடுவிலே சூறாவளி. storms in the midst of their journey. பயணத்தின் நடுவே சூறாவளி. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்த நாட்கள் அது. அவரும் அவருடைய சீசர்களும் அவர்கள் ஊழியம் செய்து பிணியாளிகளை சுத்தப்படுத்தி பிசாசுகளை துரத்தி பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, கவனிங்கள், பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே பெரும் கூட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே அவரை சந்திக்கும்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது. இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை அவர்கள் தொடர ஆரம்பித்தார்கள். அப்ப திரள் கூட்ட ஜனங்கள் சொன்னாவே பிரச்சனை தான். என்ன கவனிக்கல, என்னை விட்டுட்டு அவங்கள கவனிச்சார், அவங்களுக்காக ஜெபம்னா நாங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறோம். பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அத்திரள் கூட்ட ஜனங்கள் பல மணி நேரம் கூடி வரும்போது சாப்பாட்டு பிரச்சனையை அவர்கள் எதிர்கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா திசைகளிலிருந்தும், கிராமங்களிலிருந்தும், பட்டணங்களிலிருந்தும் பிணியாளிகளை இயேசுவிடத்திலே அவர் சுத்தமாக்கும்படி அவருடைய நிழலாயிலும் படுபடிக்கு அவரிடத்திலே ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட நாளிலே திரள் கூட்ட ஜனங்கள் கூடி வந்த பொழுது இயேசு என்ன செய்தார்? திரள் கூட்ட ஜனங்களை கண்டு இந்த ஜனங்களுக்கு போதிக்க வேண்டுமே என்பதனாலே, கூட்டம் அதிகரித்து கொண்டிருந்தது என்பதனாலே அவர் ஒரு படகிலே ஏறி படகை சற்றே உள்ளே தள்ளி கொண்டு போகும்படியாய் கேட்டுக்கொண்டார். ஆகவே கரையிலிருந்து படகு சற்றே உள்ளே கடலுக்குள் தள்ளி கொண்டு போகப்பட்டு அந்த படகு ஒரு புல்பெட்டை போல, ஒரு மேடையை போல அது அமைக்கப்பட்டது. அந்த மேடையிலிருந்து, அந்த படகிலிருந்து இயேசு தம்முடைய கூடி வந்த அந்த திரளான ஜனங்களுக்கு இயேசு போதித்தார். வெகு நேரம் ஆயிற்று. இயேசு வெகு நேரமாய் போதித்தார்.
அது அந்த போதனைகளுக்கு பின்பதாக இயேசு பிணியாளிகளுக்கு அவர் சுஸ்தமாக்கினார். எல்லாரும் அவரிடத்தில் வந்து அவருடைய கை படும்படிக்கு அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். காலை தொடங்கி மாலை வரைக்குமாக அந்த ஊழியத்திலே அவர் ரொம்ப களைத்து போய்விட்டார். அவர் எக்ஸாஸ்ட் ஆனதை, அவர் களைத்து போய்விட்டதை சீஷர்கள் கண்டு, ஆண்டவரே ரொம்ப களைச்சிட்டீங்க, கொஞ்சம் ஏதாயிலும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான காரியங்கள் கொஞ்சம் பார்க்கலாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் போல தோணுது அப்படின்னு அவர் சொன்னார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். லெட் அஸ் கோ டு த அதர் ஷோர். நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி சீஷரிடத்தில் இயேசு அவர் சொல்ல, இயேசு எந்த படகிலே அவர் மேடையை ஆக அமைத்து புல்பிட்டாக அமைத்து போதனை செய்தாரோ அதே படகிலே இயேசுவை வைத்துக்கொண்டு அந்த படகை சீஷர்கள் கடலுக்குள்ளே தள்ளி கொண்டு போனார்கள். தள்ளி கொண்டு போய் அந்த படகை அவர்கள் அக்கறைக்கு போக அவர்கள் பயணப்பட்டார்கள். ரொம்ப டயர்டா இருந்தார் இயேசு, ரொம்ப களைத்து போயிருந்தார். ஆகவே அந்த கடல் காத்து, அந்த குளிர் காத்து அப்படியே அடிச்ச வேகத்தில் களைப்பா இருந்த நிமித்தமாக இயேசு படுத்த உடனே தூங்கிட்டார். சில நேரத்தில் என்னுடைய மனைவி பாஸ்டமா படுத்த உடனே கொரட்டை விடுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன படுத்த உடனே இப்படி கொரட்டை விடுறியம்மா அப்படின்னு கேட்டா, எனக்கு கவலை இல்லை அதனால நான் தூங்கிடுறேன், நீங்கள் வீணாக கவலைப்படுறீங்க அதனால தூக்கம் வரல அப்படின்வாங்க. படுத்த உடனே இயேசு தூங்கி விட்டார். நடுக்கடலிலே ஒரு பெரும் சூறாவளி காற்று உண்டானது. நடுக்கடலிலே பெரும் சூறாவளி காற்று உண்டானது. அந்த சூறாவளி காட்சி நிமித்தமாக கடல் கொந்தளித்தது. பெரும் அலைகள் உண்டாகி படவை மூழ்கத்தக்கதாக அலைகள் படகின் மேலே மோதி அடித்தது. ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது அதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும், அல்லனா வேதத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். மார்க்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், மார்க் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, சுழற்காற்று என்று சொல்கிறார். சுழற்காற்று, ஃபியூரியஸ் ஸ்குவால், அதான் சுழற்காற்று. அப்படியே சுழற்காற்று மார்க்கு சொல்லும்போது சொல்லுகிறார். மத்தேயு எழுதும்போது அதை என்ன சொல்லுகிறார்? 8வது அதிகாரத்திலே, மத்தேயு 8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 24வது வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலைகளினாலே அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே 8:24 8:24 அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கவனிங்கள், அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. மார்க் என்ன சொல்லுகிறார்? சுழல் காற்று என்று சொல்லுகிறார். மத்தேயு என்ன சொல்லுகிறார்? படகு மூடப்படத்தக்கதாக, படகு அலைகளினால் படகு மூடப்படத்தக்கதாக பெரும் காற்று வீசினது. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுங்க சொன்னா சைஸ்மாஸ். சொல்லுங்க, சைஸ்மாஸ். ஆமா, ரொம்ப இது நம்ம கிரேக்க வார்த்தை படிச்சுக்கலாம் பாருங்க. நீங்களாம் படிச்சுட்டீங்க பாருங்க, ஒரு வார்த்தை படிச்சுட்டீங்க. நேற்றுக்கு ஒரு போதகர் வெள்ளிக்கிழமை வந்திருந்தார், ஊட்டியிலிருந்து வந்திருந்தார். அவர் 3 மாசம் மலேசியாவில் தங்கியிருந்தாராம். ஆங்கிலம் அவருக்கு அவர் மனைவி 9ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் 9ஆம் கிளாஸ்லேயே உட்கார்ந்துருந்தாங்க. நல்ல கிளாஸ், ரொம்ப வசதியாக இருந்துச்சு, டீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு 9ஆம் கிளாஸ்லேயே 3 வருஷம். அவர் 12ஆம் கிளாஸ்லேயே 3 வருஷம் உட்கார்ந்துருந்தாராம். 12ஆம் கிளாஸ்லேயே 3 வருஷம் உட்கார்ந்தாராம். ஆங்கிலமே தெரியாது. அவர் ரொம்ப வெக்கப்படாமல் சொன்னார், ஆங்கிலமே தெரியாது. 3 மாதம் மலேசியாவில் மாட்டிக்கிட்டாராம். கொரோனா நாட்களில் மாட்டிக்கிட்டு, அது ஒரு ஆங்கிலம் மாத்திரமே தெரிந்த போதர் இடத்துல மாட்டிக்கொண்டு 3 மாதமும் எஸ் நோ ஓ எஸ் நோ நோ ஓ எஸ் நோ நோன்னு 3 மாதம் அந்த எஸ் நோலையே 3 மாதத்துக்கு ஓட்டிட்டாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எஸ் நோலே. அப்போ எஸ் நோ தெரிஞ்சாவே ஆங்கிலம் தெரிஞ்ச மாதிரி தான். அது மாதிரி ஒரு சில கிரேக்க வார்த்தை தெரிஞ்சாவே நீங்கள் கிரேக்க மொழி தெரிஞ்சவங்க. சைஸ்மாஸ் சொல்லுங்க. எஸ், சைஸ்மாஸ்னா என்ன அர்த்தம் சொன்னா, கடலுக்கடியில் உண்டாகிற பூமி எதிர்ச்சி,
கடலுக்கடியில் உண்டாகிற பூமி அதிர்ச்சி, earthquake in the sea, earthquake in the sea. கடலுக்கடியில் உண்டாகிற பூமி அதிர்ச்சி. கடலுக்கடியில பூமி அதிர்ச்சி பூமியில தான் உண்டாகணும். ஆனா பூமி அதிர்ச்சி கடலிலே உண்டானா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுனாமி. கரெக்டா சொன்னாங்க. கடல்ல பூமியிலே உண்டாகிற பூமி அதிர்ச்சி கடலிலே உண்டானால் அதற்கு பேர் சுனாமி. சுனாமி. அப்ப சைஸ்மாஸ் என்கிற வார்த்தையே சுனாமி என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். சுனாமி. அப்ப சுனாமினா என்ன? சுனாமினா எப்படின்னா, கடல்ல இருந்து தண்ணி வரும். அந்த சுனாமியிலே அடிபட்டவர்கள் சாட்சி கேட்டோம் நாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு அம்மா ஓடிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு சகோதரன் தன்னுடைய 2 பிள்ளைங்களை பிடிச்சுக்கிட்டு வாங்கடா வாடா வாங்கடா வாடா வாடான்னு, பேர் என்ன, பரமேஸ்வரன், 2 பிள்ளைங்களை பிடிச்சுக்கிட்டே ஓடி வந்தாராம். தலைக்கு மேல ஒரு 15 அடி உயரத்துல ஆழ வந்துச்சான். தலைக்கு மேல அப்படியே வந்து சுழட்டிருச்சான் பாருங்க. அப்படியே வந்து சுழட்டிருச்சான். ஒரே சுழட்டி நேரா அவரை பிரட்டி அப்படியே ஒரு மரத்துல கொண்டு போய் இவரை மாட்டி வச்சான். ஒரு பிள்ளை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பையன் சொன்னானா, அப்பா கையை விட்டுறாதீங்க, கையை விட்டுறாதீங்க, கையை விட்டுறாதீங்கன்னு. எவ்வளவு நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு காலகட்டத்தில் கையை விட்டுட்டாரா. ஒரு காலகட்டத்தில் அடுத்த நாள் அழுது கொண்டே தன் கையை விட்டு விட்ட அந்த பிள்ளைய அவன் தண்ணியில் போகும்போது சாகும்போது, அப்பா கை விட்டுட்டாரே அப்படின்னு எவ்வளவா வருத்தப்பட்டு இருப்பான். சாகும்போது எவ்வளோ வருத்தம் அவனுக்கு உண்டாயிருக்கும் சொல்லி அழுது கொண்டே அந்த பிள்ளையை தேடினாராம். அழுது கொண்டே தலைக்கு மேலே அலை, சுனாமி. தலைக்கு மேலே பனைமர அடி உயரத்துக்கு வரும். அப்போ பனைமர அடி உயரத்துக்கு வந்தா காரு வீடு எதுவானாலும் அப்படியே ஒரே சொல்லட்டு சுனாமியிலே. நீங்க சுனாமி காட்சி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களோ தெரியாது. ஒரே சொல்லட்டிலே எல்லாம் கடலுக்குள் கொண்டு போய் அடித்து கொண்டு போய் விடப்படும். மத்திய அதை அந்த சைஸ்மாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக, படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக ஒரு பெரும் காற்று சுனாமி உண்டானது. சுனாமி உண்டானது. சீசர்கள் பயணம் செய்யும் அந்த நடு பயணத்திலே அவர்கள் பெரும் சுனாமியை சந்தித்தது போல, பெரும் சூறாவளியை சந்தித்தது போல கர்த்தருடைய பிள்ளைகள், கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே, தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பாராத நேரங்களிலே பலவிதமான எதிர்பாராத சுனாமிகளை சந்திக்கத்தான் செய்கிறார்கள். தவிர்க்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. கணவன் மனைவி திருமண உறவிலே சுனாமி, சரீரத்திற்கு அடுத்த ஆரோக்கியத்தின் காரியங்களிலே சுனாமி, பொருளாதார காரிய நெருக்கடிகளிலே சுனாமி, செய்கிற வேலை செய்கிற இடத்திலே சுனாமி. 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி டாக்டர் ராஜபாண்டியனுடைய மகள் டாக்டர் டிம்பிளுக்கு திருமணம் நடந்தது. அன்றைக்கு இரவு, அடுத்த நாள் காலையிலே சனிக்கிழமை 28ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலே என்னுடைய மனைவிக்கு மார்பிலே வலி ஏற்பட்டு காலையிலே இரவிலே பேரப்பிள்ளை உதைத்த உதை நிமித்தமாக ஓங்கி தூக்கத்தில் ஒரு உத விட்டான். என்ன கனவு கண்டானோ தெரியாது. அடுத்த நாள் காலையிலேயே வலி தாங்க முடியவில்லை என்று சொல்லி திருநெல்வேலியில் இருக்கிற டாக்டர் இடத்துல ஃபோன் பண்ண உடனே அவங்க உடனே இம்மீடியட்டாக அனுப்பிச்சி வச்சுருங்கட்டாங்க. நான் சாரி, நான் வர முடியாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி நான் போகவில்லை. அவர்கள் இரவு 10:30 மணிக்கு மேலே தான் திரும்பி வந்தார்கள். திரும்பி வரும்போதே அவங்க சொன்னாங்க, 90% கேன்சர் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது, 90% கேன்சர். இன்னும் ரிசப்ஷன் சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு புற்றுநோய் நிபுணரை சந்தித்த பிறகு தான் மற்ற காரியங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார்கள். அடுத்த நாள் நான் கவனிங்க, அவங்க வந்து சேர்ந்து 10:30 மணிக்கு. அடுத்த நாள் காலையில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் விசுவாசத்தை கொடுத்து செய்தி எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் கூட சுனாமி வீசினது உண்மைதான், கொஞ்சம் கூட பயமே இல்லை.
ஆமென் சொல்லுவீங்களா? கொஞ்சம் கூட பயம் இல்லை. அந்த டாக்டர் குடும்பத்திற்கு நாங்கள் சென்று திரும்பி வந்து சோதனையெல்லாம் செய்த பிறகு அவரிடத்தில் விவரம் சொன்ன பிறகுதான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு விஷயத்தை அறிந்து கொண்டார்கள். அதற்கு முன்னால் நாங்கள் சென்னை போகும்போதோ, சென்னையில் இருக்கும்போதோ, ரிசப்ஷனில் இருக்கும்போதோ ஒரு காரியமும் யாரும் கண்டு கொள்ளவே முடியாது. எங்களுடைய முகத்திலோ, எங்களுடைய பேச்சிலோ, நடைமுறை காரியங்களிலோ ஒன்றுமே கண்டுகொள்ள முடியாது. இன்றைக்கு நாங்கள் மாத்திரம் விசுவாசத்தை நாங்கள் விட்டிருப்போமையானால், நாங்கள் பயத்திற்கு இடம் கொடுத்திருப்போமானால், பாஸ்டர்மாவுடைய 1ஆம் ஆண்டு சோஸ்திர கூட்டம் முடிந்திருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், பாஸ்டர்மாவுடைய 1ஆம் ஆண்டு சோஸ்திர கூட்டம் முடிந்திருக்கும். ஆனால் சுனாமி வீசினது உண்மைதான், புயல் வீசினது உண்மைதான். சுனாமியினால் எங்களுடைய வாழ்க்கை படகு மூடப்படத்தக்கதாய், கவிழத்தக்கதாய் சம்பவங்கள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நாங்கள் வெற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் சுனாமி என்னுடைய வாழ்க்கையில வீசுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சுனாமிகளை நாம் எதிர்கொள்ள, ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளத்தான் செய்கிறோம், ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் வாழ்வதும் வீழ்வதும் உங்களுடைய விசுவாசம், உங்களுக்கு இருக்கிற பயத்தின் அடிப்படையில் தான். ஒன்று நீங்கள் வாழ்வீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் வீழ்வீர்கள். வாழ்வதும் வீழ்வதும் கர்த்தருடைய கையில் அல்ல, உங்களுடைய கையிலே. ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுடைய நம்பிக்கையிலே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உங்களுடைய நம்பிக்கையிலே. இரண்டாவது காரியம், விசுவாச பயணத்தின் நடுவிலே சூறாவளி. இரண்டாவது காரியம், விசுவாச வாழ்வும் சூறாவளி. இந்த paradox of storms in our life. The paradox of storms in our lives. விசுவாசம் வாழ்வும் சூறாவளியும். விசுவாச வாழ்வும் சூறாவளி. சீசர்கள், கவனிங்க, சீசர்கள் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்து கொண்டே சென்றார்கள். ஒரு சனப்பொழுதாகிலும் இயேசு சீசர்களை விட்டு தனியாக போகவில்லை. ஜெபிக்கும் நேரம் தவிர இயேசு சீசர்களை விட்டு தனியாக போகவில்லை. இயேசுவை விட்டுவிட்டு சீசர்களும் ஒரு சிலர் தவிர, யூதாஸ் போன்ற ஒரு சிலர் தவிர, இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் தனித்து போகவே இல்லை. எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவோடையே சீசர்கள் அவர்கள் ஊழியம் செய்தார்கள், பயணப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா மாத்திரமல்ல, நாம் அநேக நேரத்தில் நாம் நினைத்துக் கொண்டு இயேசு மாத்திரம்தான் சுகம் தந்தார், இயேசு மாத்திரம்தான் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படியல்ல. அவர்களை இயேசு தெரிந்து கொண்டவுடனேயே அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அவர்கள் வியாதியஸ்தர்களை அவர்கள் சுத்தமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? God, Jesus has empowered his disciples to heal the sick and cast out the demons. பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கவும் இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய சீசர்களும் அவர் தங்கள் பெற்ற அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த நிமித்தமாக முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு அவர்கள் ஆத்துமாவோடும் அவர்கள் கர்த்தருக்கு பின் சென்று ஊழியம் செய்தார்கள். சாப்பாட்டை பத்தியோ தூங்குறத பத்தியோ அதெல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் தரமான காரியமாக எண்ணப்பட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரோடு கூட பிதாவினுடைய சித்தம் இயேசு செய்ய வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்கிற இயேசுவோடு கூட சேர்ந்து இந்த சீசர்களும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு சித்தமானவைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். கவனிங்க, பிதாவுக்கு சித்தமானவைகளை இயேசு செய்தார். இயேசுவோடு கூட சேர்ந்து பிதாவுக்கு சித்தமானவைகளை செய்து வருகிற இந்த சீசர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரவிலே அவர்கள் எதிர்பாராத நிலையிலே அவர்கள் சூறாவளியை எதிர்கொண்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இப்படி ஒரு சம்பவம் சம்பவித்திருக்க கூடாது என்று தான் நினைக்க தோன்றும். இயேசுவோடு கூட ஊழியம் செய்கிறாங்க, சாப்பாட்டை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இரவும் பகலுமா கூடவே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையா, இப்படி ஒரு போராட்டமா, இப்படி ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையா?
சூறாவளியை சூறாவளி சம்பவித்திருக்க கூடாது என்று தான் என்ன தோன்றும். கர்த்தர் எப்படி அதை அனுமதிச்சார்? கர்த்தர் சூறாவளியை எப்படி அனுமதிக்க முடியும்? உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அவர்கள் மிகவும் அந்த சூறாவளியை கண்டு மிகவும் பயந்து விட்டார்கள். அந்த சூறாவளி கவனிங்க, அந்த சூறாவளி வந்ததின் காரணம் அவர்கள் கர்த்தருடைய சுத்தம் செய்யாததினால் அல்ல, கர்த்தருடைய சுத்தம் செய்து வரும்பொழுதே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அந்த சூறாவளியை, கடும் சூறாவளியை கண்டு அவர்கள் மிகவும் கலங்கி போன அந்த நிலைமை அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அவர்கள் அந்த நிலையை எதிர்கொண்டார்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னவுடனே சீசர்கள் அப்படியே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்பாராத விதங்களிலே இந்த சூறாவளியையும் சுனாமியையும் நான் சந்திக்க வேண்டி இருந்தால், நான் ஏதோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது நிமித்தமாகவே இவைகளை எதிர்கொள்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. Not because of something we have done something wrong, but because of something we have done right. சரியான காரியங்களை செய்கிற நிமித்தம் சூறாவளி, கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் சூறாவளி அல்ல. யோனாவின் காரியங்கள் பார்ப்போமானால் அது வேற கீழ்ப்படியாமை, அது வேற கீழ்ப்படியாமை. கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய ஜனத்தை குறித்தும் அவன் வைராக்கியம் கொண்டிருந்தான். அந்த நினிவே அப்படிப்பட்ட கர்த்தரை குறித்து கர்த்தருடைய ஜனங்களை அற்பமா எண்ணுகிற அந்த ஜனங்கள். ஆகவே யோனாவுடைய கீழ்ப்படிதல் வேற வகையான கீழ்ப்படியாமை. நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தமாய் சுனாமிகள் அல்ல, கீழ்ப்படுகிறது நிமித்தமாய், தேவ சித்தம் செய்யாத நிமித்தமாய் சுனாமி அல்ல, தேவ சித்தம் செய்கிறது நிமித்தமாய் சூறாவளியும் சுனாமியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. ஏதோ அவர் தேவ சித்தம் செய்யல, ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதனாலதான் அவர் குடும்பத்தில் சூறாவளி கிடையாது, கிடையாது. ஏதோ அவங்க பிரச்சனையில, ஏதோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஏதோ அவங்க சரியில்லை அதனாலதான் இல்லை, இல்லை. 100% தேவ சித்தம் செய்து வருகிற உங்கள் வாழ்க்கையிலே, 100% தேவனுக்கு கீழ்ப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே சுனாமியை, சூறாவளியை நீங்கள் சந்திப்பீர்களே, ஆனால் ஒரு நாளும் அதை குறித்து நீங்கள் பெரிதாய் மலைப்பாய் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. எங்கோ தவறு செய்து விட்டோம் அதனால தான், எங்கோ பாவம் இல்லை. ஆமென் சொல்வீங்களா? உங்களுடைய மார்பிலே நீங்கள் அடித்துக்கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? பயணத்தின் நடுவிலே சூறாவளி. மூன்றாவது காரியம், புயலின் நடுவிலே கர்த்தருடைய, சூறாவளியின் நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம். சூறாவளியின் நடுவிலே His presence in the midst of storm. His presence in the midst of storm. சூறாவளி, புயலின் நடுவிலே, சூறாவளியின் நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கவனிங்க, இயேசுவை ரொம்ப களைச்சு போயிருந்தார். அப்படியே உட்காருங்க ஆண்டவரே, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க சொன்னார். ஒரு சீசன் சொன்னா, டே ஆண்டவர் வந்து கொஞ்சம் பின்னாடி கூட்டிட்டு போயிடுவோம், கப்பலின் பின்னணியத்திற்கு கூட்டி போனாங்க. அங்க ஒரு தலையணை கொடுத்தாங்க, அங்க தலையணை கொடுத்து படுத்துங்க ஆண்டவர் நாங்க. அவர் தலையணை வச்சுக்கிட்டு படுத்துட்டாரு. அவ்வளவுதான். படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு, படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு. நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அலைகளினால் படகு மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று, ஒரு சுனாமி. அப்போ என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எல்லாம் ஓடி ட்ரை பண்றாங்க, என்னவெல்லாம் அவங்களால முடியுமோ அத்தனை காரியங்களும் பிரயாசப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். They did their best. அவர்களால் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்த்தார்கள். They did their best to get the water out of the boat. படகிலே அப்படியே சூறாவளி வீச வீச, காற்று வீச வீச
பெரும் அந்த கொந்தளிப்பு உண்டாக அப்படி ஒரே சல்லுன்னு தண்ணி படைக்குள்ளார வந்து விழுது. அந்த அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கப் எடுத்துட்டு தண்ணி எடுத்து போட்ல இருந்து தண்ணி எடுத்து ஒரு கப்பு தண்ணியை எடுத்து வெளியே ஊத்துனா 3 கப்பு தண்ணி உள்ளார வருது. 3 கப்பு தண்ணி, 3 பக்கெட் தண்ணி உள்ளார வருது. ஒரு பக்கெட் தண்ணியை உள்ளார ஊத்துனா 2 பக்கெட் தண்ணி உள்ளார வருது. அவங்க எவ்வளவா பிரயாசப்பட முடியுமோ, அவங்களால எவ்வளவு அதிகமா பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு அதிகமாய் பிரயாசப்பட்டு அந்த படகு மூழ்கி விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து தங்களால் முடிந்த வரைக்கும் படகுக்குள்ளாய் வந்த தண்ணீரை அவர்கள் வெளியேற்றி, அந்த வெளியேற்ற முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் பயந்து போய், அவர்கள் மிகவும் திகைத்து போய் என்ன செய்வது என்று சொல்லி ஒன்றும் விளங்காத நிலைமையிலே அவர்கள் வந்து இயேசுவை எழுப்பி, போதகரே போதகரே, நாங்கள் இந்த சுனாமியிலே அமிழ்ந்து போகிறதை பற்றி உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். படகு அங்குமிங்குமாய் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது, அங்குமிங்குமாய் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது, அங்குமிங்குமாய் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. தலைவரோ நல்ல உறக்கத்தில் இருக்கிறார். கவனிங்க, தலைவரோ இயேசுவை தவிர எல்லாரும் அப்படியே ஓடி ஆடி என்ன செய்யுது, அது பக்கெட்டேடா, டேய் பிட், டேய் ஜான் பக்கெட்டே கொண்டாடா, அது அந்த வாளியை அந்த கப்பை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, தண்ணியை வெளியே கொட்டு, அங்க தண்ணி அங்க தேங்குது பாரு, அதை எடு, இதை எடு, எல்லாம் பிஸியா சத்தமா எல்லாம், ஜான் இந்த பக்கெட்டை கொண்டு வா அப்படியே சொல்லுவாங்க. என்ன என்ன பதட்டம், ஆமா என்ன பதட்டம், என்ன ஒரு போராட்டம், என்ன ஒரு வேகம் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள செயல்களிலே, அவங்களுடைய பேச்சுகளிலே, அவருடைய சத்தங்களிலே. பீட்டர், இங்க தண்ணி ரொம்ப நிறையுது, இங்க வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. கத்திருப்பாரு, சீக்கிரம் வாங்க, இந்த காணல்ல தண்ணி நிறைய வருது. கத்திருப்பாங்களா? கத்திருப்பாங்க. இவ்வளவு கலவரத்திற்கு மத்தியிலும் இயேசு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சீசர்கள் என்ன நினைத்துப்பார்கள்? இயேசு நம்மோடு கூட இருக்கும் போதே இப்படி ஒரு காரியம் நடக்குதே நினைச்சிருப்பாங்களா? ஆமா, நினைச்சிருப்பாங்க. கூட இருக்கும் போதே இப்படி வாழ்வா சாவா, என்ன செய்வது என்று சொல்லி இப்படி ஒன்றுமே புரியாத நிலைமை உங்க வாழ்க்கையிலும் நீங்க எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்கொண்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் இயேசு கூட இருக்கும் போதே, ஆண்டவர் கூட இருக்கும் போதே, ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த சீசர்கள் வந்து அவரை எழுப்பி எப்படி எழுப்பிப்பாங்க? எப்படி எழுப்பியிருப்பாங்க? என்ன பதட்டத்தில் தெரியுமா? என்ன பதட்டத்தில் தெரியுமா? அப்படியே நல்ல பதட்டத்தோட, ஐயரே எழுமுங்க. ஒருத்தன் தலையில கை வச்சிருப்பான், ஒருத்தன் இடுப்புல கை வச்சிருப்பான், எலும்புங்க. ஒருத்தன் கையை பிடிச்சு தூக்கி இருப்பான், எலும்புங்க. அவரை எழுப்புவதற்கு அவ்வளவு அவசரப்பட்டு இருப்பார்கள். அவசரப்பட்டது மாத்திரமல்ல, அவரை பார்த்து சொல்றாங்க, நாங்க சாகிறது, உங்களுக்கு சாக போகிறோமே, அதை குறித்து உங்களுக்கு கவலை கொஞ்சம் கூட இல்லையா ஆண்டவரே? நாங்க சாக போகிறோமே, முடிவு பண்ணிட்டாங்க பாருங்க, சாக போகிறோமே, அதை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டாங்களா? நீங்க கேட்டீங்களா? என்ன சத்தம் இல்லாம இருக்கீங்க? நீங்களும் கேட்குறீங்க, நிறைய நேரத்தில் கேட்குறீங்க. ஏன் இப்படி பிரச்சனையில் நான் இருக்கிறேனே ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் சரித்திரை இப்படிப்பட்ட பலகீனத்தோடு கூட கஷ்டப்படுறேனே ஆண்டவரே, உமக்கு தெரியுமா தெரியாதா? ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கூட கட்ட முடியாத நிலைமையிலே, ஒரு பண நெருக்கடியிலே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்படியே திணறிக்கிட்டு இருக்கேனே, உமக்கு தெரியாதா? ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வீட்டுக்காருக்கும் எனக்கு என்னுடைய மனைவிக்கும் உண்டாயிருக்கிற இந்த பிரச்சனை
நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது, விரிசல் அதிகமாகிட்டு இருக்குது, எங்களுக்குள்ளார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டு இருக்குது. உமக்கு தெரியுமா தெரியாதா? உமக்கு தெரியுமா தெரியாதா? உமக்கு அதை குறித்து கவலை இல்லையா? உமக்கு அதை குறித்து அக்கறை இல்லையா? தெரியாதா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அந்த ராத்திரியிலே, அந்த சூறாவளியின் மத்தியிலே இயேசு பின்னணியத்திலே தலையணை வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த அவ்வளவு கலோபரத்தின் மத்தியிலே சீசர்களின் சத்தம், சீசர்கள் செய்கிற அந்த அந்த பதட்டமான வேலைகள், தண்ணீரை வெளியே ஏற்றும் பதட்டமான வேலைகள், அவர்கள் போடுகிற சத்தம், வீசும் காற்று, கொந்தளிக்கும் கடல், அப்படியே தடுமாறிய அலைமோதும் படகு, இவர்கள் ஒன்றுமே இயேசுவை எந்த விதத்திலும் அவரை பாதிக்க செய்யவே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அப்படியே அவ்வளோ பெரிய காற்று, சில் தண்ணி அப்படியே படலுக்குள்ளார வந்து விழும்போது இயேசு மேல தண்ணி வந்து விழாம இருக்குமா? கடல் தண்ணி வந்து சில்லுன்னு முகத்துல அப்படியே பளிச்சுன்னு எரிஞ்ச மாதிரி தண்ணி வந்து விழுமே, இயேசு மேல விழாம இருக்குமா? நிச்சயமா இயேசுவின் மேலும் வந்து விழுந்திருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். புயலின் நடுவிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசுவாலே பதட்டம் இல்லாத நிலையிலே இருக்க முடியுமானால், ஆமென் சொல்வீங்களா? ஏன் இந்த புயல் வந்துச்சு தெரியுமா? அவர்களுக்கு விசுவாச பாடம் ஒன்றை இயேசு கற்றுத்தந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க நான் செய்கிறதெல்லாம் செய்கிறீங்க, நான் சொல்றதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா சூறாவளின்னு வரும்போது எல்லாத்தையும் விட்டுறீங்களேப்பா, எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுறீங்களே. ஆகவே உங்க வாழ்க்கையில சூறாவளி வரும்போது, இப்போ என் வாழ்க்கையில சூறாவளி வீசும்போது, புயல் வீசும்போது நான் எப்படி பதட்டம் அடையாம இருக்கிறேனோ அது மாதிரி நீங்களும் பதட்டம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சரீரத்திற்கு அடுத்த பிரச்சனையானாலும் சரி, குடும்ப பிரச்சனையானாலும் சரி, பொருளாதார பிரச்சனையானாலும் சரி, வேறு எந்த வகையான சூறாவளி ஆனாலும் சரி, புயல் ஆனாலும் சரி, நீங்கள் பதட்டம் அடையாமல் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? புயல் வீசிக் கொண்டிருக்கும் போதே இயேசு அமைதலுக்கான வார்த்தைகளை பேசினார். ஆமென் சொல்லுவீங்களா? பிரசன்னம் இருந்துச்சுன்னு சொன்னா புயலுக்கு நடுவே அமைதல் உண்டாகும்படிக்கான வார்த்தைகள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. வீசும் புயலுக்கு நடுவிலே இன்னும் மோசம் போக்கும் வார்த்தைகளை நீங்கள் பேசாதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களே ஆனால், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்குமே ஆனால், புயலுக்கு நடுவே அமைதல் உண்டாகும்படிக்கு அந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் என்று இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத்தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனத்தில் வாசிக்கிறோம், 39வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் எழுந்து, 4வது அதிகாரம் மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அடக்கி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். கவனிங்க, இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னார். இறையாதே அமைதலாய் இரு. He spoke to the wind in the same way he had spoken to the demon possessed people. பிசாசினால் பிடிக்கப்பட்ட மக்களிடத்தில் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தையை, கிரேக்க வார்த்தையை, இந்த காற்றையும் கடலையும் பார்த்து இயேசு பேசினாராம். காற்றை கடிந்து கொண்டார். Jesus rebuked the wind. அவர் கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு அதட்டினார். தமிழில் அந்த வார்த்தை இல்லை. என்னமா? காற்று. அவர் எழுந்து காற்றை அதட்டி, எஸ், he rebuked the wind. அவர் அதட்டினார் என்கிற வார்த்தை பிசாசு பிடிச்சவன்ட்ட வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 8:16 வேகமாய். அஸ்தமான
போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு இந்த சம்பவத்திற்கு முந்தின மாலை நேரத்தில் நடந்த காரியம், இது இரவிலே நடந்த காரியம். அதுக்கு முந்தின மாலையிலே நடந்த காரியம் பாருங்க. பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, தமது வார்த்தையினாலே துரத்தி. சத்தமா சொல்லுங்க, தமது வார்த்தையினாலே துரத்தி. அதே வார்த்தையை தான் காற்றையும் கடலையும் புயலையும் பார்த்து இயேசு அதட்டினாராம். அல்லேலூயா. சேம் வேர்ட், அதே வார்த்தை. அப்போ ஆண்டவர் கற்றுத் தருகிற பாடம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நான் புயலை சூறாவளியை நான் எதிர்கொள்ளும் போது, புயலையும் சூறாவளியும் நான் எதிர்கொள்ளும் போது நான் அதட்டும்படியாக, ஆமென் சொல்லுவீங்களா, தேவனுடைய வார்த்தையினால் அவர்களை அதட்டும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டு. ஆமா, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். உடைய வார்த்தை உண்டு. ஆமென் சொல்வீங்களா? உடைய வார்த்தை உண்டு. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை உண்டு. அவருடைய பிரசன்னம் உண்டு. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை உண்டு. எனக்கு அவருடைய வார்த்தை உண்டு. என்னோடு அவருடைய பிரசன்னம் உண்டு. அவர் எதிர்கொள்ளும் போது காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே என்னாச்சுதான், கவனிங்க, அவர் காற்றை, அப்பொழுது காற்று நின்று போய், அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் எங்கே உண்டாயிற்று? மிகுந்த அமைதல் எங்கே உண்டாயிற்று? என்னங்க, படகிலா? சூறாவளி உண்டான இடத்தில் சொல்லுங்க. மிகுந்த அமைதல் எங்க உண்டாயிற்று? காற்று எவ்வளவுக்கு எவ்வளவு வீசுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடல் கொந்தளிப்பும் அலைகளும் அதிகமாகும். அப்படிதானே? ஆமாம். காற்று அதிகமாக கடல் அலைகளும் கொந்தளிக்கும். கடற்கரை ஓரத்தில் உள்ளவர்களை நான் விசாரித்திருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, காற்று உடனே, இயேசு சொன்ன உடனே, அதட்டின உடனே காற்று நின்று போயிற்று. ஆங்கிலத்தில் the wind ceased. அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்று வீசுவது அப்படியே நின்றுச்சு. காற்று வீசுவது அப்படியே முடிவுக்கு வந்தது. the wind ceased. அது முதல் அற்புதம். சூறாவளி வீசுகிற நேரத்தில் காற்று நின்று போவது என்பது முதல் அற்புதம். இரண்டாவது அற்புதம் என்னன்னு சொன்னா, செகண்ட் மிராக்கிள் of this incident, of this event, என்னன்னு சொன்னா, காற்று நின்று போனாலும் கொஞ்ச நேரத்திற்கு கடல் கொந்தளிப்பது இருந்து கொண்டே இருக்கும். சுனாமி முடிஞ்ச பிறகும் கடல்ல கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்து கொண்டே இருக்கும். காற்று நின்று போனாலும் கடல் கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இங்கே ஒரு அற்புதம் என்னன்னுச்சுன்னா, காற்றும் நின்று போனது,
கடல் கொந்தளிப்பும் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. When Jesus rebuked the wind, immediately the wind stopped, and immediately also the waves stopped. இயேசு அதட்டின உடனே காற்றும் உடனடியாய் நின்று போயிற்று, அலை வீசுவதும் உடனடியாய் நின்று போயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால், கர்த்தர் உங்களோடு கூட படகில் இருப்பது உண்மையானால், ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். வீசும் ஒவ்வொரு சூறாவளியிலும் புயலிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். புயலின் நடுவே அவருடைய பிரசன்னம் என்னோடு, அவர் என்னோடு, அவருடைய பிரசன்னம் என்னோடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களேயானால், இயேசு உங்களோடு கூட இருப்பது உண்மை என்பதை நிச்சயிப்பீர்களேயானால், எந்த புயலும் எந்த சூறாவளியும் வரட்டுமே, இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அந்த சூறாவளி நடுவிலே, அந்த புயலின் நடுவிலே, இந்த போராட்டத்தின் நடுவிலே, இந்த பலகீனத்தின் நடுவிலே, இந்த நெருக்கத்தின் நடுவிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நிச்சயம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நிச்சயத்தின் மேலே நீங்கள் இன்னும் அதிகம் விசுவாசம் நீங்கள் வைப்பீர்களே ஆனால், ஆமென் சொல்வீங்களா? ஆமா. If you put your faith on the one who is with you, உங்களோடு கூட இருக்கிற அந்த ஒருவர் மேலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைப்பீர்களே ஆனால், அல்லேலூயா, அல்லேலூயா, உங்களை சுற்றிலும் நடக்கும் எதனை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். உங்களோடு கூட இருக்கும் ஒருவர் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதிகம் நீங்கள் கட்டி எழுப்புவீர்களானால், உங்களை சுற்றிலும் நடக்கிற எதை குறித்தும் நீங்கள் கலக்கம் அடைய மாட்டீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. If you put your faith in the one who is with you, you won't be afraid of anything that is around you. உங்களோடு கூட இருக்கும் ஒருவர் மேலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புவீர்களானால், உங்களை சுற்றிலும் எது நடந்தாலும் பயப்பட மாட்டீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களோடு கூட உங்களை சுற்றிலும், சொல்லுங்கள், உங்களோடு கூட, உங்களை சுற்றிலும், என்னோடு கூட, என்னை சுற்றிலும், சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட, என்னை சுற்றிலும், என்னோடு கூட இருக்கும் ஒருவர் மேலே என் விசுவாசத்தை நான் கட்டி எழுப்புவேனானால், என்னை சுற்றிலும் எது நடந்தாலும் நான் பயப்படவே போவதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். என்னோடு கூட இருக்கும் ஒருவரை குறித்து அவர் மேல் விசுவாசத்தை கட்டி எழுப்புவேனானால், என்னை சுற்றிலும் நடக்கிற எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கும் போது அவர் எனக்கு துணை நிற்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் கரத்தை பிடிக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அவர் எனக்கு சகாயம் செய்வேன் என்று, உதவி செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் செய்வேன், நான் உதவி செய்வேன். ஆமென் சொல்வீங்களா? உதவி எப்போ தேவை? நெருக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கு தான் உதவி தேவை, சகாயம் தேவை. ஆமென் சொல்வீங்களா? ஆபத்தில் இருக்கிற ஒருவனுக்கு தான் சகாயம் தேவை, கஷ்டத்தில் இருக்கும் ஒருவனுக்கு தான், வியாதிப்பட்டிருக்கிற ஒருவனுக்கு தான் உதவி தேவை. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிற, நான் உனக்கு இந்த சூழ்நிலையிலே, இந்த சுனாமியிலே, இந்த சூறாவிலே, இந்த பிரச்சனையிலே, இந்த நெருக்கத்திலே நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் உதவி செய்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சூறாவளி நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம். சொல்லுங்கள், சூறாவளி நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம். சீசர்கள் அன்றைக்கு சந்தித்ததை போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதை அப்படியே மனதிலே பதிய வைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வர்றது காரணம்,
உங்க வாழ்க்கையில சில சூறாவளிகள் வீசும்போது நீங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ புலம்பல் உங்க வாயில வரவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் இவ்வளோ நாள் சபைக்கு போய் நான் எங்கள் வீட்டார் எல்லாருக்கும் மத்தியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனே, இப்போ எல்லாரும் எங்களை அப்பமா நினைக்கிறாங்களே, எல்லாரும் எங்களை கேவலமாக பேசுகிறாங்களே, போனேன்ல அந்த சபைக்கு போனல அப்படி சொல்கிறாங்களே, போகிறாங்களே வராங்களே. புலம்பலை நிறுத்துங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? புலம்பலை நிறுத்துங்கள். முடிவுக்குள்ளாக நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களை பேசாதிருங்கள். அவரோடு கூட நான் இருக்கும்போது, அவர் என்னோடு கூட இருக்கும்போது, என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் நான் பயப்படேன். ஆமென் சொல்லுவீங்களா? உதவி செய்கிற ஒருவர் எனக்கு உண்டு, என்னை கைவிடாத ஒருவர் எனக்கு உண்டு, என்னை வழுவாதபடிக்கு காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் வல்லவராகி அவருக்கு வழுவாதபடிக்கு உங்களை காக்கிறவரும் உடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக உங்களை கொண்டு போய் நிறுத்தவும் வல்லவராகி அவருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு நாளும் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு நாளும் இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே தடம் புரளாது. ஆமென், அல்லேலூயா. நான்காவது, புயலின் நடுவிலே the lesson they have learned in the midst of the storm. புயலின் நடுவிலே அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். 40வது வசனத்தை வாசிங்க. 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து முதல்ல அவங்க இந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்யலாம்? முதல்ல அவர்கள் பயந்தார்கள். இப்போ அவர்கள் மிகவும் பயந்தார்கள். They feared in the beginning. After that they feared greatly. முதல்ல பயந்தார்கள், இரண்டாவது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருவரை பார்த்து என்ன சொன்னார்கள்? மிகவும் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு அவர்களை பார்த்து, அவங்க ரெண்டு பேரும் அவங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறத பார்த்து இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கர்த்தர் ஸ்தோத்திரம். Why are you so fearful? நீங்க ஏன் பயப்பட்டீர்கள்? Why you have no faith? Why are you so fearful? And why you have no faith? நீங்க ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஒரு பாடத்தை இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை அவர்கள் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, விசுவாசத்திற்கான எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசத்திற்கான எதிர்ப்பதம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. அவிசுவாசம் கிடையாது, பயம். விசுவாசத்திற்கான எதிர்ப்பதம் அவிசுவாசம் கிடையாது. விசுவாசத்திற்கான எதிர்ப்பதம் பயம். அவிசுவாசம் வேறே, விசுவாசம் வேறே. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், அவிசுவாசம் வேறே, விசுவாசம் வேறே. அவிசுவாசம் என்பது கர்த்தரை விசுவாசியாமல் போகிறது. அது வெளியே இருக்கிறவன், சபைக்கு வெளியே இருக்கிறவருடைய நிலப்பாடு. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தரை விசுவாசியாதவர்கள் அவிசுவாசம், வெளியே இருக்கிறவருடைய நிலைப்பாடு. ஆனா விசுவாசம் என்பது சபைக்குள்ளே இருக்கிறவருடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ விசுவாசம் வேறே, அவிசுவாசம் வேறே. விசுவாசத்திற்கு எதிரானது அவிசுவாசம் அல்ல. அப்போ ஏன்னா விசுவாசிகளுக்குள்ளார அவிசுவாசம் இருப்பதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் தேவன் என்று விசுவாசியாமலா இருக்கிறோம். கர்த்தர் வல்லவர் என்று, கர்த்தர் ரட்சகர் என்று விசுவாசியாமலா இருக்கிறோம். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசியாமலா இருக்கிறோம். அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியாமலா இருக்கிறோம். அவர் வரப்போகிறார் என்பதை விசுவாசியாமலா இருக்கிறோம். எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசத்துக்கு மேல பயம். ஜான் ஏர்னா முளம் சறுக்குது. ஜான் அளவு விசுவாசம் இருந்தா முளம் அளவு பயம் இருக்குது. முளம் அளவு பயம். விசுவாசம் இருக்குதா? இருக்குது.
பயம் இருக்குதா? அதை காட்டிலும் அதிகம் இருக்குது, அதை காட்டிலும் அதிகம் இருக்குது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. Don't you know that I am with you in this boat? நான் உங்களோடு கூட இந்த படகிலே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியாமல் போனீர்களா? நான் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் உணராமல் போய்விட்டீர்களா? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அதான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? நீங்கள் பயப்பட்டிருக்க கூடாது. மேத்யூ, பீட்டர், ஜான், ஆண்ட்ரூ, நீங்க பயப்பட்டிருக்க கூடாது. நீங்க பயப்பட்டிருக்க கூடாது. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உணரலையா? நான் உங்களோடு கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து வந்திருக்கிறேன் என்பதை நீங்க இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளலையா? நான் சர்வவல்ல தேவன் என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? அவரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவர் தேவன் என்பது நமக்கு தெரியும். கவனிங்க, we know that Jesus is God. அவர் தேவன் என்பது நமக்கு தெரியும். அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் சில but in some situations we don't believe that Jesus is with us. அவர் தேவன் என்பதை நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவருடைய வல்லமை உள்ளவர் என்பது, அவர் வல்லமையை குறித்து நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் சந்திக்கும் சில சுனாமியின் சூழ்நிலைகளிலே, புயலின் சூழ்நிலைகளிலே, நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறோம். விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறோம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். வேற யார நம்புறோம்? கிடையாது. கர்த்தர் தான். வாழ்வானாலும் சாவானாலும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாழ்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தர் தான். வாழ்விலும் உம்மை நான் துதித்திடவே, தாழ்விலும் என்னை நீர் உயர்த்திடவே. வாழ்விலும் உம்மை நான் துதித்திடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலும் நான் உம்மை உயர்த்துவேன், தாழ்விலும் நீர் என்னை தாங்கணும் ஆண்டவரே. ஆமென். அவர் we know that Jesus is God, but we don't believe that he is interested in us. அவர் தேவன் என்பதை நமக்கு நன்றாக தெரியும். ஆனா என் மேல அவர் அன்பாய் இருக்கிறார், எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலும் என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியாமல் போய்விடுகிறது. தீர்க்கதரிசனமாக ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. நீங்க கர்த்தரை நம்புறீங்க, there is no doubt in it. அது சந்தேகமே கிடையாது. கர்த்தரை நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் அவர் கரிசனை, he is interested in you, he is more concerned about you. அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் நம்ப முடியாதபடிக்கு பயம் உங்கள் மேல், சூழலை நிமித்தமாய், நெருக்கத்தின் நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய், சுனாமி நிமித்தமாய் பயம் உங்களை ஆண்டு கொள்ளுகிறது. ஆகவே தான் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உங்களால் நம்ப ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் என் மேல கரிசனை உள்ளவராய் இருந்தா ஏன் இந்த சுனாமி? அப்படிதான் உங்களுக்கு கேட்க தோன்றுகிறது. அவர் கூட இருக்கிறார், அதை உங்களால பார்க்க முடியல. அல்லேலூயா. disciples, கவனிங்க, disciples knew his presence but don't believe in his power. சீசர்கள் இயேசுடைய பிரசன்னத்தை, இயேசு கூட இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய வல்லமையை அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். நம்ம எப்படி தெரியுமா? இயேசுடைய வல்லமையை நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? இயேசுடைய வல்லமையை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆனா நம்மோடு கூட இருக்கிறான் என்பதை மனசார நம்மால் நம்ப முடியல. பிரச்சனை
போராட்டம், நெருக்கத்தின் வேகம், சுனாமியின் தாக்கம், அவர் என்னோடு கூட இருந்தா ஏன் இப்படி, இயேசு என்னோடு கூட இருந்தா ஏன் இப்படி என் வாழ்க்கையில, இயேசு என்னோடு கூட இருந்தா ஏன் திருமணம், என்னுடைய திருமணம் இப்ப இந்த பிரச்சனையில, இயேசு என்னோடு கூட இருந்தா ஏன் இந்த காரியத்துல நெருக்கம், ஏன் இந்த காரியத்துல போராட்டம், ஏன் இந்த காரியத்துல தோல்வி. அவருடைய வல்லமை குறித்து சந்தேகம் கிடையாது. பட் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலேயே அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர் நம்பாமல் அவிசுவாசம் கொள்கிறார்கள். உங்களுக்கு ஏன், நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கர்த்தர் கடிந்து கொண்டார். இன்றைக்கும் இந்த பகல் வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவர். அதில் விசேஷம் விதத்திலே நீங்கள் நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருக்கும்போது, தடுமாற்றத்தின் வேளையில் இருக்கும்போது உங்களை முற்றிலும் நன்றாய் அறிந்தவர் அவர். அல்லேலூயா. அவர் உங்களுடைய கரத்தை உங்களுடைய அப்படியே கழுத்துக்கு கீழே தோளின் மேல் உங்களை வளைத்து அணைத்து அவர் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை பலப்படுத்தும்படிக்கும் உங்களோடு கூட இருக்கிற நல்ல அவர் துணைவர் அவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. God is with you to wrap his hands around you to help and strengthen you. உங்களை தைரியப்படுத்தவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை உற்சாகப்படுத்தவும் உங்க கரத்தை அப்படியே உங்க தோளை சுற்றிலும் வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் இடது கையின் தலைக்கு வலங்கரத்தாலே தேங்குகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலம் கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பாழ்ந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பாழ்ந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலை புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். அவர் எனது தலையின் கீழே தம்முடைய வல கரத்தால் என்னை தேற்றுகிறார். எப்பொழுது? நான் திகைத்து நிற்கும் போது, நான் தடுமாறி நிற்கும் போது, நான் கலங்கி நிற்கும் போது, நான் வேதனைப்படும் போது, நான் சூறாவளியின் நடுவிலே, சுனாமியின் நடுவிலே நான் திகைத்து போய் நிற்கும் போது அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஐந்தாவதாக, புயலின் நடுவிலே சீசர்கள் கற்றுக்கொண்ட ஒரு வாக்கு தத்தத்தின் பாடம். வாக்கு தத்தம். புயலின் நடுவிலே சீசர்கள் ஒரு வாக்கு தத்தத்தை குறித்த காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் உடன்படிக்கைக்கு உரியவன். I am a covenanted man. சொல்லுங்க, நான் உடன்படிக்கைக்கு உரியவன். மறுபடியும் சொல்ல, நான் உடன்படிக்கைக்கு உரியவன். பின்னால இருக்காங்க எல்லாம் சொல்லுங்க, நான் உடன்படிக்கைக்கு உரியவன். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னார், உனக்கும் எனக்கும், எனக்கும் உனக்கு பின் வருகிற உன் சந்ததிக்கும் நடுவாக நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்பா. நான் சொன்னதை உனக்கும் எனக்கும், எனக்கும் உனக்கு பின் வருகிற உன் சந்ததிக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி. ஆமென் சொல்லுவீங்களா? நான் உனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆபிரகாம் சின்ன பிள்ளையிலேயே அப்படியே ஈசாக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஆபிரகாம் சொல்லிக்கிட்டே வந்தார். என்ன சொன்னாரு? ஈசாக்கு, ஈசாக்கு
சர்வவல்ல கர்த்தர் எனக்கு தரிசனமாகி சொன்னார், எனக்கும் அவருக்கும் நடுவாகவும் அவருக்கும் எனக்கு பின் வருகிற என்னுடைய சந்ததியோடும் அவர் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கும் அவருக்கு மாத்திரம் உடன்படிக்கை இல்லப்பா, என் சந்ததியாகிய என் வாரிசாகிய உனக்கும் உன்னோடும் அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். உனக்கு பின் வருகிற உன்னுடைய வாரிசோடும் சந்ததியோடும் கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் உடன்படிக்கை மாறாதவர். ஆமென் சொல்லுங்களா? இப்போ ஈசாக்கு அப்படியே அதை கேட்டு கேட்டு என்னோடு கர்த்தர் உடன்படிக்கை, நான் உடன்படிக்கைக்குரியவன், என் தகப்பனாரோடு கூட உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கை எனக்கும் அந்த உடன்படிக்கை செல்லுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? இப்போ இந்த ஈசாக்கு யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், யாக்கோபே நீ கர்த்தரை நம்பினா எங்க அப்பாவோடு உடன்படிக்கை செய்தவர், அவர் சொன்னார் அவருடைய உன்னுடைய சந்ததியோடும் நான் செய்வேன் என்று சொன்னார். அவர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்னோடு உடன்படிக்கை செய்தவர் இப்போது உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உன்னோடு உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்ப எங்க தாத்தாவை எங்க அப்பாவை ஆசீர்வதிச்சது போல என்னையும் ஆசீர்வதிக்கிறார். என்னை ஆசீர்வதிச்சது போல உடன்படிக்கையின் தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் உடன்படிக்கை தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஒரு நாள் உடன்படிக்கை தேவன் உன்னை கைவிட மாட்டார். அவன் செஞ்சது தப்பு, அவன் செஞ்சது ஏமாற்று வேலை. ஆனா கர்த்தர் உடன்படிக்கை அவரை விட்டு விலக்கவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அண்ணனை ஏமாத்தனா, அப்பாவை ஏமாத்தனா, அம்மாக்காரி சொன்னா டே அண்ணன் உன்னை கொன்னே போடுவான், அவன் சொத்தை நீ பறிச்சுக்கிட்ட, ஏமாத்தி பாயாசத்துக்காக ஒரு பானை பாயாசத்துக்காக நீ அவன் சொத்தை பிடுங்கிட்டல, அவன் மேல உன்னை கொல்லணும்ட்டு சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால ஒண்ணு செய். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், பதானாராமில இருக்கிறார், ஏறத்தாழ ஒரு 320 கிலோமீட்டர் பதானாராமில இருக்கிறார். ஓடிரு, அண்ணன் வீட்டுக்கு போயிரு, அண்ணன் வீட்டுக்கு போயிரு. அண்ணனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? அண்ணன் வீட்டுக்கு போயிரு, தப்பிச்சுக்கு போய், இங்க இருந்தா செத்து போயிருவேன். இவன் மரண பயத்தோடு எங்கே தன்னுடைய அண்ணன் தன்னை தொடர்ந்து வந்து கொண்டு போடுவானோ என்று சொல்லி அவன் வந்து வெறும் கையோடு கூட கோலும் தடியுமாய் புறப்பட்டு போறான். ஏன்னா மூட்டை முடிச்சு ஏதாவது தூக்கிட்டு போனா கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு ஓட்டமும் சாட்டமுமாய் அவன் பெத்தேலுக்கு வருகிறான். அங்க தலையை ஒரு ரொம்ப டயர்டு, அவனால முடியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்கு உள்ளூர்காரனுக்கு, கவனிங்க, உள்ளூர்காரனுக்கு எதை கண்ட பயம் தெரியுமா? பேய கண்ட பயமா? வெளியூர்காரனுக்கு பேய கண்டா பயம் இல்லையா? உள்ளூர்காரன் எதற்கு பார்த்து பயப்படும் தெரியுமா? தண்ணீரை கண்டால் பயம், தண்ணீரை கண்டா பயம், டக்குன்னு இறங்க மாட்டாங்க. பயம், தண்ணீரில் எங்கே சொல் இருக்குது, எங்கே பொது மணல் இருக்குது, அதெல்லாம் பயம். அவன் வெளியூர்காரனுக்கு எதை கண்டா பயம் தெரியுமா? பேய கண்டா பயமா? பேய விட மாட்டீங்க போல இருக்க. ஆமாம், இவன் நடு காட்டுக்கு வந்துட்டான். கவனிங்க, நடு காட்டுக்கு வந்துட்டான். அதை சுற்றி ஒண்ணுமே கிடையாது, ஒரு மரம் செடி கொடி ஒன்றும் கிடையாது. நரி ஊளையிடுது, அங்கங்க நரி ஊளையிடுற சத்தம். இவனுக்கு அதெல்லாம், இவனுக்கு இருக்கிற பயம் எப்படிப்பட்ட பயம் சொன்னா, இந்த பயம் இந்த நரியை காட்டிலும், நரியை குறித்த பயத்தை காட்டிலும் பெரிய பயம். அதனால நரியெல்லாம் ஊளையிடுறதெல்லாம் இவனுக்கு பெருசா பயமா தெரியல. அண்ணன் நினைக்கும் போது நரி ஊளையிடுறதெல்லாம் அற்பமா தெரியுது. நரி ஊளையிடுறது அற்பமா. அங்க படுத்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறான், நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஆமென் சொல்லுவீங்களா? நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னோடு கூட இருந்து, சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து, போகிற இடமெல்லாம் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அப்படியே உடன்படிக்கை. அவன் பயப்படாம ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். மார்க் 4:35 வாசித்து பாருங்க. மார்க் 4:35 வேகமாய். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி,
எல்லாரும் சொல்லுங்கள், அன்று சாயங்காலத்திலே. பின்னால் இருக்கவங்களும் சொல்லுங்களேன், அன்று சாயங்காலத்திலே இயேசு அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். பின்பு அவர்கள் சொல்லுங்கள், பின்பு அவர்கள் அக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். 35வது வசனத்தில் என்ன சொன்னார் கர்த்தர்? அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அப்போ அக்கரைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்களா? வந்து சேர்ந்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் அக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆங்கிலத்தில் டெஸ்டினி என்று சொல்வார்கள். டெஸ்டினி, டெஸ்டினின்னு சொன்னா போய் சேருகிற இடம். சொல்லுங்கள், போய் சேருகிற இடம். ஆமா, திருநெல்வேலியில பஸ் ஏறினா டெஸ்டினி என்னன்னா பாபநாசம்னு போட்டிருக்கும். டெஸ்டினி பாபநாசம். பாபநாசத்துல பஸ் ஏறினா டெஸ்டினி மதுரை என்று சொல்லி இருக்கும். சதானா ரைட், போய் சேரும் இடம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 விதமான டெஸ்டினி உண்டு, போய் சேரும் இடம் உண்டு. ஒன்று டெம்பரரி டெஸ்டினி, 2வது அல்டிமேட் டெஸ்டினி. ஒன்று நிரந்தர தற்காலிகமான ஒரு ஸ்தானம், போய் சேரும் இடம். இன்னொன்று நிலையான போய் சேரும் இடம். அல்டிமேட் டெஸ்டினி, டெம்பரரி டெஸ்டினி அண்ட் அல்டிமேட் டெஸ்டினி, தற்காலிகமான போய் சேரும் இடம். கவனிங்க, 2 இடம். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் எல்லாரும் சாக போகிறோம். நாம் மரிப்பமையானால் தேவாதி தேவனோடு கூட யுகாயுகமாய் கோடி 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 வருஷங்கள் கர்த்தரோடு கூட சந்தோஷமாய் இருக்கும்படியாய் நமக்காக ஒரு நித்திய பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அதுதான் நம்முடைய அல்டிமேட் டெஸ்டினி. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமாயில் அவரோடு வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமாயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. இன்பமாய் மோட்ச வீட்டு, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நமக்கு ஒரு 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 அல்டிமேட் டெஸ்டினி, இறுதி ஒரு ஒரு இடம் உண்டு, பரலோகம். ஆமென் சொல்வீங்களா? நித்திய மோட்சம். தற்காலிகமான ஒரு டெஸ்டினி, ஒரு போய் சேருகிற இடம். தற்காலிகமான என்ன தெரியுமா? நீங்க இப்ப கஷ்டப்படலாம், இப்போ நெருக்கத்தில் இருக்கலாம், இப்போ வியாதியாக இருக்கலாம், இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இப்போ நீங்கள் தாழ்வில் இருக்கலாம், இப்போ நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், இப்போ நீங்கள் வறுமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு டெம்பரரி டெஸ்டினி வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யமாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை எல்லா சாதிகளுக்கு மேலாக உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் எல்லா நாமத்திற்கும் மேலான பெரியோருடைய ஒத்த நாமத்திற்கு உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். கீழா இருக்கிற உங்களை மேலாய் மாற்ற விரும்புகிறார். வாளா இருக்கிற உங்களை கர்த்தர் தலையாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் அற்பமா எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். எந்த ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை தலை கவிழ்ந்து போடுதோ அந்த ஜனங்களுக்கு முன்பதாய், அந்த ஜாதிகளுக்கு முன்பதாய் உங்களை தலை நிமிர பண்ணுவது, இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய டெஸ்டினி. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு டெஸ்டினி வைத்திருக்கிறார். போய் சேரும் ஒரு ஸ்தானம் வைத்திருக்கிறார். பரலோகம் போறதெல்லாம் 2வது காரியம். இன்னைக்கு காலையில் செய்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி வந்தது, SMS வந்துச்சு. இப்போ கூட ஆவுடைப்பன் வரான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணலை. நான் டிஎம்கேயும் கிடையாது, நான் ஏடிஎம்கேயும் கிடையாது, அமமுகவும் தமுமுக எந்த காவும் கிடையாது. கத்த சொன்னா சொல்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ ஒரு செய்தி காலையில் வந்துச்சு. என்ன செய்தினா, சபையில் இருக்கிற பெனியல் சபையில் இருக்கிற எல்லாரும், உங்கள் சபையில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லு சுகுமார், யாரும் அவசரப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட வேண்டாம். அங்கே வந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஆமாம்,
அங்கே ஒன்றும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இப்போ ஒரு வேலையும் நியமிக்கலை. யாரும் அவசரப்பட்டு பரலோகம் செத்தா நல்லது அப்படின்னு சொல்லி பரலோகம் போகிறத குறித்தோ பரலோகத்தை குறித்தோ யாரும் நினைக்க வேண்டாம், பேச வேண்டாம், யாரும் அதுக்கு அவசரப்பட வேண்டாம். பூமியிலே அவர்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, அவர்களுக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கு. அந்த நிலையை முதல்ல எட்டுட்டோம், அதுக்கப்புறம் அவங்க அல்டிமேட் டெஸ்டினிக்கு வந்து சேரட்டும்னு சொல்லி காலையில் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அந்த எஸ்எம்எஸ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது அவங்கள அனுப்பி வைக்கிறேன். ஃபார்வேர்ட் பண்ணணும், யாருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணணும், தேங்க்யூ. ஃபார்வேர்ட் பண்ணணுமா அவங்களுக்கு எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்களை கையை வைத்துங்க பார்ப்போம். ரைட், எனக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது. உங்களுக்கு பரலோகம் அது கடைசி, அது போகும், நிச்சயமாக போகும், அதில் டவுட்டே கிடையாது. ஆமென் சொல்லுமா? ஆமாம், நீ நரகம் போக மாட்ட, பரலோகம் தான் போவான். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தரோட இலக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அதை குறித்த நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னா, அவர்கள் சொன்னபடியே அவர்கள் அக்கறைக்கு வந்து சேர்ந்தார்கள். மேலாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார், அவர்கள் சொன்னபடியே கர்த்தர் அவளை மேலாக வைத்திருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? தலையாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்திருந்தால் தலையாக உன்னை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு, ஆமென் சொல்லுவீங்களா? ஆட்டு மந்தையிலிருந்து அரண்மனைக்கு, ஆமென் சொல்லுவீங்களா? ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவீதை கர்த்தர் அரண்மனையே, பரலோகம் அல்ல, பரலோகம் இரண்டாவது இலக்கு, முதல் இலக்கு அரண்மனை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆட்டு மந்தை அல்ல, சொல்லுங்க, ஆட்டு மந்தை அல்ல, அரண்மனையே. சிறைச்சாலை அல்ல, சிங்காசனமே. வறட்சி அல்ல, செழிப்பே. ஆமென் சொல்லுவீங்களா? வெட்கம் அல்ல, வெட்கத்தின் நிலை அல்ல, கீர்த்தியின் நிலையே. ஆமென் சொல்லுவீங்களா? என்னுடைய வெட்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் அதுவல்ல, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதே என்னை குறித்த இலக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்க பிரச்சனையே, ஒரு விசுவாசிக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, ஆசீர்வாதத்தை தவிர வேற ஒண்ணுமே வராது அப்படின்னு கர்த்தர் சொல்லவில்லை, எங்கேயுமே வாக்கு பண்ணல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்கு ஒரு டெஸ்டினியை கர்த்தர், ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திரு. அந்த ஸ்தானத்தை நீங்கள் அடைகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடுகிறதே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? சூழ்நிலை எதுவானாலும், எந்த சூறாவளி வீசினாலும், எந்த புயல் வீசினாலும் அக்கறைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, I would rather be with Jesus in the boat than on the shore without Jesus. நான் புயலின் நடுவிலே, கடற்கரையிலே, புயலில்லாத கடற்கரையிலே இயேசு இல்லாமல் இருப்பதை காட்டிலும் புயலின் நடுவிலே இயேசுவோடு கூட இருப்பதையே நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்வீங்களா? I would rather be with Jesus in the boat than on the shore without Jesus. புயல் இல்லாத, சூறாவளி வீசாத கடற்கரையில் இயேசு இல்லாத ஒரு நிலையை காட்டிலும் சூறாவளியின் மத்தியிலே இயேசுவோடு கூட இருப்பதையே. காரணம், கர்த்தர் என்னை வாக்களித்தபடியே நான் உடன்படிக்கைக்குரியவன். அவர் என்னவெல்லாம் உங்களை குறித்து உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கையெல்லாம் உங்களை குறித்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு பின்னால அவர் முதல்ல பயந்தார்கள், புயலையும் காற்றையும் கண்டு பயந்தார்கள். ஆனால் இயேசுவை பார்த்த உடனே, இயேசுனுடைய காரியத்தை, செயலை பார்த்த உடனே அவர் மிகவும் பயந்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சூழ்நிலையை பார்த்து பயந்தார்கள், ஆனால் தேவனுடைய அற்புதத்தின் செயலை பார்க்கும்போது அவர் மிகுந்த பயந்தார்கள். எவ்வளவு ஆச்சரியம்! எங்களுக்காய், நமக்காய் இந்த காற்றை கர்த்தர் அதட்டிட்டாரே, இந்த கடலின் கொந்தளிப்பை கர்த்தர் அமைதி ஆக்கிட்டாரே, அது தேவன் நீங்கள் ஆச்சரியப்படும்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காய் காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த பாடத்தை சீஷர்கள் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இயேசு உயிரோடு கூட அவர்களோடு கூட இருந்த நாட்களிலும் சரி, இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களுக்கு பின் சரி, ஒரு முறை கூட எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட்டதே கிடையாது, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா.
எந்த காரியத்தை குறித்தும் அதுக்கு முன்னால தான் பயம், அதுக்கப்புறம் பயமே கிடையாது. சம்பவத்துக்கு அப்புறம் சீசர்கள் பயம் என்பதையே மறந்து போனார்கள். இல்லை என்பது இல்லை என்றாகட்டும் என் வாழ்விலே. ஆமென் சொல்வீங்களா? இல்லை 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 என்கிற காரியம் இல்லை ஆகட்டும். சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. இல்லை 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 என்பது என் வாழ்வில் இல்லை என்பதாகட்டும். ஆமா, எல்லாம் இருக்குது, வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. யார் சொன்னா? யார் சொன்னாங்க? உமேனியா? வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லும் நாள் இந்த திருச்சபையின் மக்களுக்கு தேவனாய் கர்த்தர் அந்த நாளை வாய்க்கச் செய்வாராக. அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை குறித்து அவர்கள் திடனாய் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் சாகிற வரைக்கும் அவங்க மறக்கவே இல்லை. என்ன தெரியுமா? புயலின் நடுவிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கொண்டு போய் சேர்க்கும் இடம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கொண்டு புயலின் நடுவிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள் சத்தமா. புயலின் நடுவிலும் அல்லனா அது புயலை விட்டுருங்க. வல்லமையுள்ள கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லும். வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் நிறுத்தப்படும் ஸ்தானம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. உறுதி ஆயிடுச்சா? உறுதி பண்ணிட்டாரா? அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சா? இன்னைக்கு நீங்க கடன்காரலா இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்க கார்ல வருவீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களா? இன்னைக்கு நீங்க 100 ரூபாய் கொடுக்கிற நீங்க இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளாக நீங்க 2000 கொடுக்கத்தக்கதாய், 5000 கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்களை குறித்த ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோக முடிவு. ஆனால் அதற்கு முன்புதான் உயர்த்தப்படும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானம் என் வாழ்க்கையில் உறுதி ஆக்கப்பட்டு விட்டது. இட் இஸ் ஷூர். ஆமென் சொல்வீங்களா? இட் இஸ் அஷ்யூர்ட். அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. 3வது, பாதையில் புயல், பாதையில் சூறாவளி தவிர்க்க முடியாதது. சொல்லுங்க. பாதையில் புயல், பாதையில் சூறாவளி தவிர்க்க முடியாதது. நம்பர் 1 சொல்லுங்க. வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 2வது, நான் போய் சேரும் இடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. சொல்லுங்க. நான் போய் சேரும் இடம், கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தும் இடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. 3வது, புயல் என்பது பாதையில் தவிர்க்க முடியாதது, பயணத்தில் தவிர்க்க முடியாது. இந்த பாடங்களை சீசர்கள் கற்றுக்கொண்டார்கள். நீங்களும் கற்றுக்கொள்வீர்களே. ஆனால் வரும் நாட்களிலே சீசர்கள் அனுபவித்ததை போல 1000 மடங்கு நீங்கள் அனுபவிக்க நம்ம எல்லாரும் எழுந்துட்டு இருப்போமா? நம்ம எல்லாருமாய் சீக்கிரம். தேங்க்யூ. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வழி நடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வளைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போதே
தாங்கி உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கை படகிலே இருக்கிறார். உங்களோடு கூட வாழ்க்கை படகிலே உங்களோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அறியாது யாதொன்று உங்கள் வாழ்க்கையில் நடப்பது இல்லை. அவர் அறியாமல் யாதொரு புயலும் வீசுவது இல்லை. அவர் அறியாது யாதொரு சூறாவளியும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுவோம், இந்த நாளிலே எனக்கு சொல்லி தந்த பாடத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நான் புரிந்து கொண்ட காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வாய் திறந்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பேன். புதிதாய் வந்தவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தயவுள்ள கரம் நீட்டப்படுவதாக. சுகம் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் சுகத்தை தாருங்க ஆண்டவரே. பலத்தினால் யாரையெல்லாம் இடக்கட்ட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் பலத்தினால் இடைக்கட்டுங்க. யாருக்கு உம்முடைய ஆறுதல் தேவையோ, யாருக்கு உம்முடைய நிம்மதி தேவையோ, யாருக்கு உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே நன்றி அரவணைப்பு தேவையோ அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் அதை செய்திட நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஈரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் நாட்களிலே சந்தித்து ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் தாழ்ச்சி அடையாமல், ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் குறைவுபடாமல் நிறைவாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நன்றி. உடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதாய் இருப்பதாக, உடைய பிள்ளைகளுடைய சுகவாழ்வு பெரிதாய் இருப்பதாக, உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் பெரிதாய் இருப்பதாக. நன்மைகளும் கிருபைகளும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உடைய பிள்ளைகளை தொடருவதாக. ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன். செய்கிற வேளையிலே உடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். சம்பாத்தியங்களில் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக, நன்மைகள் பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியம் வல்லமை வழி நடத்துதலும் இன்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.